இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான தலைப்பில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம், இது ஒரு பாடம். இந்த பாடத்தை நாம் நன்கு அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? திரு அவைக்குள்ளே நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாக நம்ம பயணிக்க வேண்டும். ஆண்டவர் இதைத்தான் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு அறிவற்றவர்களாக ஏதோ என்னுடைய ஆன்மீக பயணத்தை நான் எனக்கு காட்டு விதமாக நான் எடுத்து செல்வேன் என்று நாம் வெறுமையாய் பயணிப்பதல்ல. எதற்காக இது நடத்தப்படுகிறது, எதற்காக இது கொடுக்கப்படுகிறது, எதற்காக நான் இதை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த மிஸ்டரி என்று சொல்லுகிற மறைபொருள் என்று சொல்லுகிற காரியம் மறைந்திருக்கிற பொருள். அதை கண்டிப்பாக நம்மால் முழுமையாய் உணர முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் நம்பிக்கையை முன்வைத்து நாம் பயணிக்கிறோம். ஆகவே எல்லா காரியத்திலும் நம்ம நடத்தக்கூடிய வழிபாட்டு முறைகளில் எல்லாம் நாம் அப்படித்தான் செல்ல வேண்டும் என்று அல்ல. நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் எதற்காக இந்த காரியம் நடத்தப்படுகிறது. உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், இந்த பாஸ்கா காலம் என்று சொல்லப்படுகிற, அதாவது அந்த கடத்தல் பெருவிழாவை பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொண்டாடினாங்க. பாஸ் ஓவர் ஃபீஸ்ட் என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற தலைவர் என்ன செய்வார்? அந்த நடந்த கதைகளை எல்லாம் பாடலாக பாடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள், அந்த வீட்டில் இருக்கிற சிறு குழந்தைகள் என்ன செய்வார்கள்? இந்த காரியத்தை கேட்டு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இப்படித்தான் நம்முடைய மூதாதையர்கள் கடவுளால் மீட்கப்பட்டார்கள் என்கிற உண்மையை அறிந்து கொள்வார்கள். இப்படித்தான் அவர்கள் அந்த நம்பிக்கையை கடத்தி எடுத்து சென்றிருக்கிறார்கள். பாசிங் ஆன் த ஃபெய்த் என்று சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு ஓரல் மொழியிலே, அதாவது வாய்மொழியிலே அந்த விசுவாசமானது எடுத்து செல்லப்பட்டது. பிறகு தான் பிற்காலங்களில் தான் அது எழுத்து வடிவில் வந்தது. அது இப்பொழுது நம் மத்தியிலே ஒரு சான்றாக இருக்கிறது. ஆக இது நம்முடைய விசுவாசம் என்பது பிறருக்கு சொல்லித்தரப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய விசுவாச பயணம், நம்முடைய வழிபாட்டு முறைகள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் இதன் வழியாக அறிந்து கொள்கிறோம். ஆக இந்த பின்னணியில் தான் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, கோயிலில் சுருவம் வைக்கலாமா? சிலை வழிபாடு நம்முடைய ஆலயத்தில் நடக்கிறதா? சிலை வழிபாடு நடக்கிறது என்று நிறைய பேர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மற்ற சபையை சார்ந்தவர்கள், கத்தோலிக்கர்கள் சிலை வழிபாடு செய்கிறார்கள் என்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு நாம் பல நேரத்தில் வேதனைப்படுகிறோம். சிலர் பொங்கி எழுவார்கள். என்ன செய்வாங்க? உடனே எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க, இதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு போராட்டத்தை களத்திலே நாம் சந்திக்கக்கூடிய, இந்த ஆன்மீக போராட்டத்தில் சந்திக்கக்கூடிய காரியங்கள். இப்போ நாம் முதல்ல ஒரு புரிதலுக்கு வர வேண்டும். இது அப்படி பேசுகிறவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குற ஒரு நிகழ்வு அல்ல. இந்த நிகழ்வில், இந்த ஒரு கருத்து அமர்விலே நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இதை கேட்கலாம், அவர்கள் தெரியாமல் கேட்குறாங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை. கத்தோலிக்கர்களே ஏன் இப்படி நாம் செய்கிறோம், ஏன் இப்படி இதை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு சற்று வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா அதனுடைய அறியாத நிலையை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பாத நிலையை இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் நீங்கள் முதலில் தெரிந்து கொண்டு அப்பிறகு நம்மளுடைய வழிபாட்டு முறைகளினுடைய ஆழத்திலே நம்ம சில தெளிவுகளோடு பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனால தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திரு உருவங்கள் நம்முடைய இதில் வைக்கக்கூடியது ஸ்டாச்சூஸ் என்று நம்ம பொதுவாக சொல்கிறோம். தமிழில் அதுக்கு திரு உருவங்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. பழைய வார்த்தையில் பார்த்திங்கன்னா சொரூபங்கள், சுய உருவங்கள், அதை தான் அப்படி சொல்லப்பட்டது. வாழ்ந்தவர்களுடைய அந்த உருவம், சுய உருவம், அதை சொரூபம் என்று சொன்னோம். பிறகு இப்பொழுது அது திரு உருவம் என்று இந்த திருப்பலி நூலில் போட்டிருக்காங்க. திரு உருவங்கள், அதாவது நம்மளுடைய மதிப்புக்குரிய மனிதர்களுடைய உருவங்கள். நாம் புனிதர்கள் என்று யாரை உயர்த்தி இருக்கிறோமோ அவர்களுடைய உருவங்கள், கடவுள் என்று நாம் யாரை அறிக்கை செய்கிறோமோ அவருடைய அந்த செயல்பாட்டின் வடிவம், இப்படித்தான் அந்த திரு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த திரு உருவங்கள் ஆலயத்தில் வைப்பது சரியா? இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்கிறோம்.
நம்மளுடைய ரோமையினுடைய அந்த நூல் என்ன சொல்லுகிறது? ரோமை திருப்பலி நூலில் நம்ம பார்க்கிறோம் 318வது எண்ணில் இதற்கான ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. புனித நகராம் எருசலேமில் கொண்டாடப்படும் விண்ணக திருவழிபாட்டை முன் சுவைப்பதாகவே மன்னக திருவழிபாட்டில் திரு அவை பங்கு கொள்ளுகிறது. விண்ணகத்தினுடைய முன் சுவையை நம்ம மன்னகத்திலே சுவைக்கிறோம் என்றால் அது இந்த மன்னக திருவழிபாட்டில் நடக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால தான் அந்த திருப்பலியில் ஒரு ஆர்டர், இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும் என்கிற ஒரு வழிமுறைகளை நம்ம வைக்கிறோம். திரு அவை அந்நகரை நோக்கி பயணம் செய்கிறது. திரு அவை அந்நகரை நோக்கி பயணம் செய்கிறது. நாம் ஒரு பயணிக்கிற திருச்சபையில் இருக்கிறோம். அடுத்ததாக அங்கேதான் கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். நம்ம எங்கே போய் சேர போகிறோமோ அங்கே இயேசு ஆண்டவர் தந்தையினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இது நம்ம நம்பிக்கையினுடைய அறிக்கையில் வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக புனிதர்களை வணக்கத்துடன் நினைவு கூறுவதால், புனிதர்களை வணக்கத்துடன், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ரவுண்டு பண்ணி பார்க்கணும். அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் புனிதர்களை வழிபடுவதால் இல்லை, புனிதர்களை ஆராதிப்பதால் இல்லை, புனிதர்களை மாட்சிப்படுத்துவதால் இல்லை, புனிதர்களை வணக்கத்துடன் நினைவு கூறுவதால் அவர்களோடு பங்கு கொள்ளவும் தோழமை கொள்ளவும் திரு அவை எதிர்நோக்குகின்றது. இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். இந்த புனிதர்களை நம்ம ஏன் வைத்திருக்கிறோம்? இந்த புனிதர்கள் அப்படிங்கிறவங்க யார்? உங்களையும் என்னையும் போல வாழ்ந்தவர்கள். நம்மளுடைய இந்த போராட்ட களத்திலே, இந்த தீமை நிறைந்த இந்த உலகத்திலே எதிர்த்து நின்று, தீமைகளை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற்றவர்கள். நம்மளுடைய பாணியில் சொல்லணும்னா சாட்சியங்கள் அவங்க தான் சாட்சி. இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னா நன்மைக்கு ஒரு பக்கம் சாட்சி இருக்கும், தீமைக்கும் சாட்சி இருக்கும், பொய் சாட்சின்னு சொல்லுவோம். அங்கேயும் ஒரு 10 சாட்சி இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த உண்மைக்கு சான்று பகர்கிற பிள்ளைகள் இவங்கெல்லாம் யாருன்னா அந்த உண்மைக்கு சான்று பகர்ந்தவர்கள். பொய்யுக்கு சான்று பகர்ந்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். ஆனால் இந்த உண்மைக்கு சான்று பகர்ந்தவர்களை கடவுள் என்ன செய்கிறாரு? சாட்சியப்படுத்துகிறார் இந்த உலகத்தில். இந்த பாரு, இந்த மனுஷன் எனக்காக வாழ்ந்தான் பாரு, இன்னும் இறந்தும் அவர் வாழ்வார். இப்போ உதாரணத்துக்கு அந்தோனியார் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த திருவிழா இப்போ எல்லா பக்கமும் அந்த அந்தோனியாருடைய திருவிழா நடக்குது. யார் இந்த அந்தோனியார்? சுத்தமாக சொல்லணும்னா நம்மளை போல ஒரு மனுஷன். அவர் அதுக்கப்புறம் துறவி, அதுக்கப்புறம் அற்புதம் செய்தார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் அடிப்படையில் அவர் ஒரு மனிதர். அவர் தான் என்ன செய்கிறார்? மனிதராக இருந்தவர் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்டு அந்த அன்புக்கு தனக்கு ஈடாக என்ன கொடுக்கலாம் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக கொடுத்து மக்கள் அனைவரையும் ஆண்டவர்பால் ஈர்த்து கொண்டு வந்தவர் தான் இந்த அந்தோனியார். இப்போ இந்த செயலை செய்தவர் கடவுளுடைய பார்வையிலே மாற்றி அடைகிறார். அப்போ நம்ம போய் ஒரு புனிதர் வழியாக ஜெபிக்கிற போது இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்குது. ஏன் நடக்குது? தன்னை மாட்சிப்படுத்திய எல்லோரையும் மகன் மாட்சிப்படுத்துவார். மகனை மாட்சிப்படுத்தியவர்களை தந்தை மாட்சிப்படுத்துவார். இப்போ இந்த அந்தோனியார் யாருக்காக வாழ்ந்தார்? ஏதோ உலக அரசியலில் உலக தலைவனுக்காக வாழல். இயேசு என்கிற ஆன்மீக அந்த தலைவருக்காக கடவுள் என்கிற நிலையில் தன்னை வைத்து கொண்டு இருக்காமல் அதையெல்லாம் இழந்துவிட்டு நமக்காக இறங்கி வந்த அந்த மகனுக்கு சான்று பகர்ந்த ஒரு அடையாளம் தான் இந்த புனித அந்தோனியார். அவருடைய வாழ்விலே அவர் எடுத்து சென்ற அந்த வார்த்தையின் வல்லமை, வார்த்தையை எல்லோருக்கும் கொடுத்து எல்லோரையும் இந்த இயேசுவின்பால் அன்பு செய்ய வைத்தவர் இந்த புனித அந்தோனியார். அதனால தான் பாருங்கள், அவர் இறந்தும் வாழ்கிறார், இறந்தும் உயிரோடவே இருக்கிறார். இதைத்தான் இந்த திருச்சபை இன்னைக்கு உணர்ந்து கொள்கிறது. இது ஒரு ஆலயம் இருக்கிறது. ஒரு சபையை சார்ந்தவர்கள் இடத்துல பேசினாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த பாஸ்டர் எங்களால் மறக்க முடியாது. இந்த பாஸ்டர் எங்களுடைய இந்த திருச்சபைக்கு எவ்வளோ நன்மைகள் செய்துட்டு போயிருக்கிறாரு. எங்களுடைய இந்த குட்டி திருச்சபையை கட்டி எழுப்பி பெரியதாக்கியவர் இவர் தான். இவர் எங்களுடைய திருச்சபையினுடைய எங்கள் சர்ச்சினுடைய ஒரு காட்ஃபாதர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சாதாரண மனிதரை நம்ம இவ்வளோ தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு சான்று பகர்ந்தவர்களே நம்ம எவ்வளோ தூரம் உயர்த்தணும் பாருங்கள். இதை தான் ஆண்டவர் செய்கிறார், இதுதான் திருச்சபை செய்து. அப்போ இந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு வேலை செய்தவர்கள் அல்ல, இவர்கள் மனிதர்களாக இருந்து கொண்டு நீங்களும் நானும் சந்திக்கிற அதே சூழல்களை எல்லாம் கடந்து வந்து அந்த சூழல்களை தாண்டி கடவுளுக்கு சான்று பகர்ந்தவர்கள். புனிதர்களை வணக்கத்துடன் நினைவு கூர்வதால்
அதனால தான் திருச்சபை சொல்லுது, இவங்களே வணக்கத்துடன் நினைவு கூறுங்க. தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி சாட்சியை அழிக்கக்கூடாது. இது கடவுள் கொடுத்த சாட்சி. ஒரு புனிதராக ஒருத்தர் உயர்த்தப்படுகிறார் அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு சில அற்புதங்கள் நடக்கிறது அவருடைய பெயரால் ஜெபிக்கிற போது. இதை திருச்சபை ரிசர்ச் பண்ணி அது சயின்டிஃபிக் முறையில் அது எல்லாம் சரியானது தானா என்பதை பார்த்து அதுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த உயர்வை, புனிதர் என்கிற உயர்வை கொடுத்து திருச்சபையில் உயர்த்தி மகிழ்கிறது. அப்போது அந்த உயர்வை கொடுக்கிற போது அவர் எதனுடைய அடிப்படையில் அந்த உயர்வு கொடுக்கப்படுகிறது? கடவுள் அவரை அடையாளப்படுத்திட்டார். இந்த அதிசயங்கள் வழியாக கடவுள் சொல்லிட்டாரு, இவர் சாட்சி, இந்த பார் எனக்காக வாழ்ந்த இந்த மனுஷன் இப்போ பார் சாட்சியாக நிற்கிறார், நான் அடையாளத்தை காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கடவுள் அவர் பெயரால் அடையாளத்தை கொடுக்கிற போது அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள் நம் மத்தியிலே. அதனால தான் திரு அவை புனிதர்களை வணக்கத்துடன் நினைவு கூற வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. அவர்களோடு பங்கு கொள்ளுவோம் என்று சொல்லுகிறது. அதனால தான் இன்றைக்கி ஆலயங்களை நம்ம புனிதர்களுடைய பெயரில் டெடிகேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது புனிதர்களுக்கான ஆலயம் அல்ல, அந்த கடவுளுக்கான ஆலயம். புனிதர்கள் அந்த இடத்துல நம்மோடு இணைந்து அந்த திரு அவையை கட்டி எழுப்பி பயணிக்கிறார்கள். ஆகவே நாமும் என்ன செய்யணும்? அந்த புனிதரோடு பங்கு கொள்ளணும், தோழமை கொள்ளவும் திரு அவை எதிர்நோக்குகிறது. அடுத்தது வருது பாருங்க, திரு அவையின் மிக தொன்மை வாய்ந்த மரபுப்படி ஆண்டவர், புனித கன்னிமரியா, புனிதர் ஆகியோரின் திருவுருவங்கள் நம்பிக்கையாளரின் வணக்கத்திற்காக கோவிலில் வைக்கப்படும். பாருங்க, கண்டிப்பாக இது வைக்கப்படும். இது வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. இது திருச்சபையினுடைய படிப்பினை. அதனால தான் நம்ம ஆலயத்தில் திருச்சிலுவை வைக்கப்பட்டிருக்கு. இதே யாராவது திடீர்னு இது சுருவ வழிபாடு எடுத்துரு அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய திருச்சபை எனக்கு கொடுக்குற படிப்பினை அல்ல. அது எவனோ ஒரு ஓரமாக இருந்து சொல்லுகிற படிப்பினை. திருச்சபை எனக்கு கொடுக்குற படிப்பினையை நான் கடைபிடிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம வீட்டில் என்ன சட்டமோ அதுதான் நம்ம சட்டம். அடுத்த வீட்டுக்காரனுக்கு வேறு சட்டம். அவன் வீட்டில் இருக்கிற சட்டத்தை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாது. இந்த நாட்டுக்குரிய சட்டத்தை போய் நீங்கள் வெளிநாட்டில் போய் சொல்ல முடியாது. எங்கள் நாட்டில் நீங்கள் கஞ்சா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்ட சொல்லலாம். ஆனால் அந்த நாட்டில் கஞ்சா எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா எடுத்துகிட்டு போகக்கூடாது. பாருங்கள், இப்படித்தான் நம்ம நாட்டுக்குள்ளே கஞ்சா வரக்கூடாது. வெளிநாட்டில் ஒருவேளை அதை அனுமதித்திருக்கலாம். நீங்கள் உள்ளே வரும்போது இந்த நாட்டினுடைய சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது. அதே போல தான் நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவைக்கு இதுதான் சட்டம். அந்த சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள், திரு அவையை சார்ந்தவராக இல்லாதவராக கருதப்படுவீர்கள். அதனால தான் திரு அவையினுடைய படிப்பினை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். திரு அவையின் மிக தொன்மை வாய்ந்த மரபுப்படி ஆண்டவர், புனித கன்னிமரியா, புனிதர் ஆகியோரின் திருவுருவங்கள் நம்பிக்கையாளரின் வணக்கத்திற்காக கோவிலில் வைக்கப்படும். அங்கே நடைபெறும் நம்பிக்கையின் மறை நிகழ்வுகளுக்கு நம்பிக்கையாளரை இட்டு செல்லும் வண்ணம் அவை அமைக்கப்படும். அதில் ஒரு எக்ஸாஜரேஷன் அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அங்கே நடைபெறும் நம்பிக்கையின் மறை நிகழ்வுகளுக்கு நம்பிக்கையாளரை இட்டு செல்லும் வண்ணம் அது அமைக்கப்படும். ஆகவே அவை வரைமுறையின்றி எண்ணிக்கையில் மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு சுருவம், அங்கே ஒரு சுருவம், அங்கே ஒரு சுருவம் வச்சு நம்ம பணம் பண்ணுவதல்ல, அவர்களை வைத்து பிச்சை எடுப்பதல்ல, அவர்களை வைத்து விசுவாசத்தை வளர்ப்பது, அதுதான் அதனுடைய திட்டம். பாருங்கள், நம்பிக்கையாளரினுடைய கவனம் திரு நிகழ்ச்சிகளிலிருந்து சிதறிவிடா வண்ணம் அத்திரு உருவங்கள் சரியான ஒழுங்குமுறையில் அமைக்கப்படும். இதெல்லாம் நம்ம பார்த்து செய்யணும். வழக்கமாக ஒரே புனிதரின் திருவுருவம் ஒன்றுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு திரு உருவா, இன்னொரு இடத்துல ஒரு உருவா, அப்படி நம்ம வைத்து செய்யக்கூடாது. பொதுவாக திருவுருவங்களை கோவிலில் வைத்து அணி செய்வதில் திருக்கூட்டம் முழுவதின் இறை பற்றையும் திருவுருவங்களின் அழகு, அவற்றின் மாண்பு ஆகியவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், வைக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் நமக்கு சொல்லப்படலை, வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வைப்பதை நம்ம எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்குது. சும்மா நீங்கள் நினச்சபடி அதை ஒரு பிஸ்னஸ் அடையாளமாக வைக்காதீங்க. அதை நீங்கள் ஒரு உங்களுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிக்குள்ளே கொண்டுட்டு வராதிங்க. என்ன அங்கே ஒரு முறை இருக்கிறதோ அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிற இந்த செய்திகளை நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறீங்க. அப்போது இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. உங்களுடைய சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆலயத்திலே திரு உருவங்கள் வைக்கப்பட வேண்டும். அது திரு அவையினுடைய கட்டளை, திரு அவையினுடைய படிப்பினை. ஆகவே தான் இந்த ஆலயங்களில் நம்ம சுருவங்கள் வைத்திருக்கிறோம். இதை நம்ம போய் சுருவ வழிபாடு, இது விக்கிரக வழிபாடு என்று சொன்னால்
அது நம்முடைய பாடம் அல்ல, திருஅவையின் படிப்பினை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லுகிறவர் நம்மை சாராதவராக இருந்தால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொல்லிட்டாருன்னு பொங்கி எழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவர்களுடைய படிப்பினை அவர்களிடத்தில் விட்டுவிட்டு உங்களுக்கு கற்பிக்கப்பட்டவாறு நீங்கள் பயணித்து உங்களுடைய நம்பிக்கையில் வளர உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இறைவன் தொடர்ந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.